ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ சார். வீடியில் தான் புகை வரும் சார், ஆனா புகை வீடியோ வராது சார். கல்லூரிக்கு போகும்போது கல்லூரி போனவன பத்தியடா நான் தான் 2 லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியா இருந்தா 3 லிட்டர் குடிப்பான், அவ்வளவுதான் குடிப்பான். சொல்ற பிறந்து வளர்ந்ததே அங்க இருந்து தான். நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி எல்லாரும். எங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்க, எங்க அண்ணன் இருக்கா? எங்கடா ரவினே? எங்க இருக்குது? ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செவ்வரிசி வேணுமா? மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்காப்பா. அடிப்பேன், நின்று அடிப்பேன். என்ன வந்து கராத்தே சமைக்கு எனக்கு போட்டி காணுவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிளீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். ரெட் பெல்ட், பிளாக் பெல்ட் வாங்கணும்னா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன அடிப்பேன், ஒரே முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நினைக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? சித்ரா பிள்ளைங்களுக்கு எல்லாம் மொத்தம் 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். மொத்தம் 500-200 மாணவர்கள். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 193 1494 மோட்டார் பம்புகள் 1499 படிக்காத முண்டோ, இதுல தப்பு தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற. இங்கே நான் தான் மாப்பிள்ள. ஏன் உதயசூரியனுக்கு நக்கி நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 80,000 வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் 1,20,000 வாக்கு வித்தியாசத்தில். வணக்கம். யார் தெரியுதா? தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னமா? சங்கீதா சார். இந்த ஊர்ல படிக்கிறீங்க? சார், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார். ஓ, அம்மாவா நீங்க? இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அவ எல்லாருமே சொல்றது, அண்ணா நெய்தல் படை அமைக்கிறோம், நாங்கெல்லாம் பணி ஓய்வு பெற்றோன்னு வந்துடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி நாங்க கொடுக்கறோம்ன்றான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 4 நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார். அப்புறம் ஓ நீ யார் நான் யார்? நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல 250 பேர் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட், நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. யாரா நல்லா வரைவா? மாஸ்டர், இவன் தான் மாஸ்டர். இந்த கக்கூசுல செவுத்துல அசிங்கமா கிறுக்க வச்சு கிறுக்க மாஸ்டர். சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும். அண்ணே உடனே தானே. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்க. அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம்.
அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்தியாவில் இல்லப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தாப்பா இருக்கு. அப்ப இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஒரு கட்டி பிடிச்சோன்னே உங்க அண்ணன் சொல்லுங்க, பத்திரம் தமிழகத்தின் தளபதி அவரு, பத்திரம் அப்படின்னு இருக்காரு. பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிறகு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்கே நின்றுட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. சுற்றி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு ஃபோட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. நீங்க ஏத்திஸ்ட் கன்சிடர் பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க. ஆர் யூ ரிலிஜியஸ்? நீங்க ரிலிஜியஸ் பர்சனலி? புரியல எனக்கு. பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும். படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா? தப்பானா இல்லையா? ஏண்டா, திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியும் வாங்கி கட்ட ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாது, நீ இந்த நாட்டை காப்பாத்தீங்க. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. தப்பா இருக்கீங்க. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணுது. புலி ஏன் தன்மானம் உள்ள விலங்கு? வசித்து கிடக்கும் பல நாட்கள் இரையை கண்ட பிறகு விரட்டி அடிக்கும். அந்த புலி அடித்த மானோ ஆடோ எருமை மாடோ வலப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்தால் அவ்வளவு பசியும் அடக்கிக் கொண்டு எடுத்து உண்ணாதி போய்விடும். சி, என் வீரத்துக்கு இழுக்கென்று. உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திக்காடா? நான் கேட்க மாட்டேன். மாலை போடுறவன் டைட்டில் சொன்னேன். இல்ல ஆனா எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கேன், நல்லது நிறைய பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அண்ணனோட இதை நான் பண்ணிருக்கேன். உதய அண்ணன் நடிச்ச 5 படங்கள் இப்ப கரண்ட்ல, அண்ணன் நடிச்ச படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ. காலையில 1000 பேருக்கு இலவச ஷோ பண்ணேன். காலையில ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன். அண்ணன் நடிச்ச 5 படத்துக்கும் நான் தான் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டிக்கெட்டு, ஃப்ரீ எல்லாமே, ஸ்நாக்ஸோட. ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. எந்த இதழ், எந்த ஊடகம்? தவறுங்க. என்ன அர்த்தம்? பேசிட்டே இருக்கிறியா? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். நான் சொல்றேன், மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. 7 வயசு மக. நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுறீங்களா? அப்போ கூட நானும் வரட்டாப்பா. சரி வாமா, சின்ன பிள்ளை தானே, திடீர்னு பிள்ளை கேக்குது, 4-5 வயசு போகுது. அவன் அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானேன்னு விட்டாரு. சொல்லக்கூடாது, ஆனா சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. டக்குன்னு அப்பாவுக்கு முன்னாடி விவசாயத்தை அமைக்கிறது. இது கள்ள ஓட்டு கணக்குல வராது, ரொம்ப நல்ல ஓட்டு கணக்குல வந்து. என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? ஹலோ, சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பாக்கலாம். அண்டிகாரன் நீங்க வேற யாரு? யாருக்கா போன போட்ட டிவி தெரியலன்னா என்ன? யாருக்கும் செக் பண்ணிட்டு போட்ட நம்பர் நீ வை.